டேய் எவ்வளோடா தெரிச்சு? ஒரு மூட்டை பத்தாது போலண்ணே. டேய் எவ்வளோதான் எடுத்துகிட்டு போனாலும் 1 ரூபா கூட சேர்த்து தர மாட்டான்டா. வா போவோம். ஏன்னா முதலாளி இப்படி பண்றாரு? முதலாளி மட்டும் இல்லை, இந்த உலகமே இப்படி தான். நியாயமான கூலி இங்கே யாருக்குமே கிடைக்காது. முதலாளி நம்மளை ஏமாற்றுவான், முதலாளியே வேற ஒருத்தர் ஏமாற்றுவான். என்ன, அதுவும் நம்மள மாதிரி கேட்க நாதி இல்லாத ஆளுன்னு வெய்யி, அவ்வளோதான், முழுசாக மொட்டை அடிக்க தான் பார்ப்பாங்க. முதலாளி மொத்தம் 2 மூட்டை, 2 செம்ம கனம். வர முதலாளி. டேய் நான் சாப்பிட போறேன், நீ வரியா? இல்லண்ணே, எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. சரி இந்தா. என்ன வேணும்? கடலை மிட்டாயி. கடலை மிட்டாயா? காசை வச்சுட்டு எடுத்துகிட்டு போ. ஏய் டேய் மச்சான், டேய் சொல்கிறா. அந்த 20 குழந்தைங்களை படிக்க வைக்க ஸ்பான்சர்ஸ் கேட்டு வீடியோ போட்டிருந்தோம்ல, அது செம்ம ரீச்சா இருக்குடா. சூப்பர்ரா. ஸ்பான்சர்ஸும் கிடச்சிருக்காங்க, மண்டே மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. நடக்குமா நினச்சிட்டு இருந்தோம். பரவாயில்ல, இந்த வீடியோ போகிற ஐடியா கூட ஒர்க் ஆகுதுல்ல? இல்லை டேய், நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குடா. இன்னும் இந்த மாதிரி படிக்கணும்னு ஆசை இருந்தும் படிக்க முடியாத பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் முடிஞ்சளவு உதவி பண்ணணும்டா. சரி வா, இன்னைக்கு இன்னொரு இடத்துல ஷூட் இருக்கு, கேமரா எடுத்துக்கோ. அப்படியே ஸ்டாண்டு மைக்கில் எடுத்து. மச்சான் நேராக போய் லெஃப்ட் எடுத்துக்கோ. டே 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 நிப்பாட்டு. என்ன வேணும்? ஏன் அப்படி பார்க்குற? உனக்கு என்ன வயசாகுது? ஏன், எதுக்கு? இல்லை, ஸ்கூல் பருவத்தில் இங்கே உட்காந்துருக்கியே, அதான் கேட்டேன். எனக்கும் ஆசை தான், ஆனால் ஸ்கூலுக்கு காசு யார் கட்டுவா? நான் சேர்த்து விட்றேன், படிக்கிறியா? நிஜமாவா சொல்கிற? ஏன் என் மேலே மட்டும் உனக்கு இவ்வளோ அக்கறை? உன்னை பார்க்குறப்போ என்னை பார்க்குற மாதிரி இருக்கு. அன்னைக்கு இதே மாதிரி ரோட்டோரத்தில் உட்காந்துருந்த என் கையை ஒருத்தர் பிடிச்சி
படிக்க வழிகாட்டலைன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி மாறி இருக்காது. நான் சொல்லலை, இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு.